வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் நவம்பர் 20 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ராஜாட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு, உண்மையை சொல்லு, நீ உண்மையான அந்த கார்த்தி இல்லை அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? நான் தான் உங்களோட மருமகன், தெரியலையா அத்தை அப்படின்னு. அப்ப ஈஸ்வரிக்கு சரியான கோவம். இவன் கேட்க கேட்க அப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. ஈஸ்வரி அந்த ரவுடிங்களை பார்த்து, டேய், இவனுக்கு 2 அடி கொடுங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க டக்குன்னு நம்ம ராஜாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா வலி தாங்க முடியாம, ஐயோ, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, நான் என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அவனுங்க கிட்ட, இருங்கடா ஒரு நிமிஷம், ஏதோ உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, அடி வாங்கிட்டு உனக்கு எதுவும் ஆகிரும், மரியாதையா உண்மையை சொல்லு, உசுரோட வீடு திரும்பணும் அப்படின்னா. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு காசு கொடுத்து கார்த்திக் மாதிரி நடிக்க சொன்னாங்க, அதனால தான் நான் நடித்தேன், அவங்க காசு கொடுத்ததுனால தான் நான் நடித்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, காசுக்காக தான் நீ நடிச்சியா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மேடம், காசுக்காக தான் நான் நடித்தேன், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஈஸ்வரி கேட்குறாங்க, சரி, காசுக்காக உன்னை நடிக்க வச்சது யாரு? அவன் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்? அப்போ நீ கண்டிப்பாக வந்துட்டு அந்த கார்த்தியை நேரடியாக பார்த்துருப்ப, அவன் யாரு அப்படிங்கிறத இப்போ என்கிட்ட சொல்லு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை மேடம், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியாது, அவங்க காசு கொடுத்தாங்க, நடிக்க சொன்னாங்க, நடித்தேன், அவ்வளோதான், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி ரவுடிங்களை பார்த்து, டேய், இவனுங்க சொன்னால் கேட்க மாட்டான்டா, இவனுக்கு 2 அடி கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க வந்துட்டு மறுபடியும் ராஜாவை அடிக்கிறாங்க. ராஜா கத்தி கதறாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், எனக்கு அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு ஃபோன் வருது. ஈஸ்வரி ஃபோனை எடுத்துக்கிட்டே வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட தான் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ராஜா வந்துட்டு கரெக்டாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னும் வரலையே, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், அவன் வந்தால் தானே அத்தைக்கிட்ட சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு நேராக ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராஜாவோட ஃபோன் வந்துட்டு ரீச் ஆகலை. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, என்ன இது, ராஜாவோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, சரி என்னன்னு திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு அடித்து பார்த்தா எடுக்கலை. அப்பன்னு பார்த்து மயில் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. அப்போ ஹீரோ நேராக மயிலை பார்த்து, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த ராஜா இருக்காருல்ல, உனக்காக கூட கார்த்திக் மாதிரி நடிச்சான்னு அவனை 2-3 ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை யாரோ கடத்தியிருக்காங்க, பாவம் அந்த பையன் அவ்வளோ சத்தம் போட்டிருக்கான், ஆனால் அந்த ரவுடிங்க விடவே இல்லை, காருக்குள்ள வலிக்கட்டாயமாக தூக்கி வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, இது நடந்துச்சா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அவரை எப்படி காப்பாற்றுறது? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி இருங்க, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்றேன். மயில சொல்கிறாரு, சகல, இது ஒருவேளை அந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அவங்க மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ அத்தை தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது, அத்தையும் காலையிலே எங்கேயோ போனாங்க, என்கிட்ட எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லலை, கண்டிப்பாக அத்தை இது சம்மந்தமாக தான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரி இருங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நேராக அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, மாப்பிள்ளை இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ளை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை, செங்கல் சூளையில் உங்களை நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், வரீங்களா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளை,
எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஸோ என்னால வர முடியாது. நீங்க அந்த வேலையை பார்த்துக்கிடுங்க. ஹீரோவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட, கண்டிப்பா அத்தை இது சம்மந்தமா தான் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி நான் சரவணன்ட்ட கேட்குறேன் அப்படின்னு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்ப காணாம போயிட்டான். அவனோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன். அந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, சரி அனுப்பு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அட்ரஸை அனுப்புறாரு. அப்போ அவர் நேரா லொகேஷனை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட, இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் காமிக்குது. ஹீரோ சொல்றாரு, சரி ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் கேட்குறாரு, வேற ஏதாவது உதவி வேணுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நண்பா, வேற எதுவும் உதவி வேணும் அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியே இன்னொரு விஷயம், என்னோட அத்தையோட நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, அப்படியே அவங்களோட லொகேஷனும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. உடனே அவரும் சரி இதோ பார்த்து சொல்றேன் அப்படின்னு நேரா போனை பாக்குறாரு. பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, கார்த்திக் இப்போ ஒரு அட்ரஸ் கொடுத்திய நம்பர் கொடுத்தியல்ல, அந்த நம்பர் என்ன இடத்துல லொகேஷன் ஆன் ஆகியிருக்கோ அதே இடத்துல தான் இந்த நம்பரும் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நண்பா அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மயிலி கேட்குறாரு, சகல என்னாச்சு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை தான் என் ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிருக்காங்க. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்டேருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தை இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கு மயிலு சொல்கிறாரு, சகல கண்டிப்பாக அத்தை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது சகல? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி வாங்க எப்படியாவது போயிட்டு என் நண்பனை கூட்டிட்டு வரணும், அவன் பாவம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அந்த வில்லன்கள் கிட்ட, டேய் இவன் உண்மையை சொன்னானா இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றாங்க, மேடம் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இவன் அவங்களுக்கு நேர்மையா இருக்கான். சுத்தமா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இன்னும் 2 அடி அடிங்க, அப்பதான் அவன் உண்மையை சொல்றானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கேட்டதும் அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மயிலு சொல்றாரு, சகல அத்தையோட கார் இங்கே கிடக்கு, கண்டிப்பா அத்தை உள்ளார இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியாம உள்ளார போயிட்டு நீங்க ராஜாவை காப்பாத்திட்டு வருவீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புகைமூட்டமா ஒரு ஜன்னல் வழியா வந்து ரூமுக்குள்ள புகைமூட்டத்தை விடுறாங்க. அப்போ அந்த குடோன்குள்ள பயங்கரமா புகை வருது. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு எங்கேருந்து புகை வருது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, தெரியல மேடம், இந்த புகை எங்கேருந்து வருதுன்னு தெரியல, இருங்க மேடம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் போய் பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துல இருந்து புகை வருதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, சீக்கிரம் அது எங்கேருந்து புகை வருதுன்னு பாருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயிலு ஒரு பக்கம் பயங்கரமா அந்த புகைய அந்த குடோன்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த பின்பக்கம் வழியா வந்துட்டு அங்க இருக்கிற ஷட்டரை ஓபன் பண்றாங்க. அந்த ரவுடிங்க எல்லாருமே தேடுறாங்க எங்க இருந்து புகை வருது அப்படின்னு. யாராலையுமே கண் முடிச்சு பார்க்க முடியல. அங்க இருக்கிற ஈஸ்வரியாலையும் பார்க்க முடியல. ராஜாவை கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு ஹீரோ வராரு. ராஜாவுக்கு ஹீரோவை பார்த்த பிறகுதான் நிம்மதியாகுது. நண்பா வந்துட்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எதுவும் பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அந்த கயிறு கட்டி இருந்தாங்கல்ல அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. ராஜாவை பத்திரமா வெளியில கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று புகை நிக்குது. அப்போ அந்த ரவுடிங்க அங்க இருந்து வந்துட்டு, டேய் இங்க இருந்த நாற்காலியில யாரையும் காணுடா, எங்க அந்த ராஜா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, எங்க இங்க கட்டி போட்டிருந்தவன காணும், எங்க போனா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஆட்கள் சொல்றாங்க, மேடம் புகை வந்தப்ப எவனோ வந்து கூட்டிட்டு போயிட்டான் மேடம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா? கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த சேதுபதியோட பேரனாதான் இருக்கும். அவன் தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். மறைமுகமா இப்படி பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து போக ஈஸ்வரி கோவப்படுறாங்க. கண்டிப்பா அந்த ராஜா பையில அந்த சேதுபதியோட பேரன் தான் கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு கோவமா நேரா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ராஜாவை காப்பாத்தி அவரோட கார்ல கூட்டிட்டு போய் நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க.
பாட்டி நேரா 2 பேரையும் பார்த்துட்டு, வாங்கய்யா, என்ன அவசர அவசரமா வந்திருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, என் நண்பன் ராஜாவ பத்திரமான இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் பாட்டி. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, நான் அப்பவே சொன்னேன் இந்த பையன் நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு சொன்னேன். ஆனா இந்த பையன்தான் வெக்கப்பட்டுக்கிட்டு இங்க இல்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, நான் நண்பன்கிட்ட சொன்னேன், நீ எங்கேயும் போக வேணாம், பாட்டி வீட்டுல போயிட்டு சேஃபா தங்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேக்கல. பாத்தீங்களா, இப்போ அத்தை கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டான். அத்தை 4 ரவுடிகளை வச்சு ராஜாவை பயங்கரமா அடிச்சிட்டாங்க. பாவம் ராஜா. அதுக்கு ராஜா சொல்றாரு, நண்பா, ஆனா உங்க அத்தை என்ன அடிச்சாலும் சரி, ஆனா நான் உண்மைய சொல்லவே இல்லை தெரியுமா, எல்லாமே உனக்காக தான் நண்பா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எல்லாம் சரிதான், ஆனா அத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீ எதுக்காக அத்தை கிட்ட மாட்டுன? அதுக்கு அவரு சொல்றாரு, நான் எதேச்சியா ரோட்ல போயிட்டு இருக்க பொழுது டக்குன்னு 2-3 ரவுடிங்க வந்து என்ன தூக்கிட்டானுங்க. அப்புறம் போய் பார்த்தாதான் அத்தை தான் என்ன கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருந்தது தெரிஞ்சிச்சு. ஆனா அத்தை கிட்ட சொல்லிட்டேன், நான் உண்மையான பேரன் இல்ல, பாட்டி தான் இந்த மாதிரி பொய் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, என்ன பத்தின விஷயம் ஏதாவது சொன்னியா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல நண்பா, உன்னை பத்தின விஷயத்த நான் துளி கூட சொல்லல, அப்படி சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்ட்டு நான் சொல்லல. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நல்ல காரியம்தான் பண்ணிருக்க. சரி, நீ வந்துட்டு எங்கேயுமே போக வேணாம், நீ பாட்டி வீட்டிலே இரு, பாட்டி வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு ரொம்பவே சேஃப்டி, நீ வேற எங்கேயும் போக வேணாம். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி நண்பா, நான் பாட்டி வீட்டை தவிர்த்து நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, இங்க பாரு ராஜா தம்பி, நீயும் எனக்கு பேர மாதிரிதான், உனக்கு என்ன உதவி வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீ கூச்சப்பட்டுக்கிட்டெல்லாம் இருக்க வேணாம். ராஜா சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி, கண்டிப்பா அத்தைக்கு ஏதாவது ஒரு வகையில சந்தேகம் வந்திருக்கும். சோ அத்தை அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ட்ரை பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் நான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, ராஜாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாட்டி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருப்பா, என் பேரன் உனக்கு உயிர் தோழனா இருந்திருக்கான், அதனாலதான் நீ உண்மைய சொல்லாம இருந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு என் பேரன் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, எனக்கு கார்த்திக் மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் நண்பன் எனக்காக எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அந்த உதவிகள் நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். என் நண்பன் எனக்கு எப்பவுமே வந்துட்டு உறுதுணையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட பேசுறாங்க ராஜா. பாட்டி சொல்றாங்க, சரி, உனக்கு அதிகம் காயப்பட்டிருக்கு, காயத்துக்கு மருந்து போடணும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.